ஃப்ரைடே மார்னிங் ஹஸ்பண்ட் போட்டு கொடுத்த டீயோட தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி காஃபியோ டீயோ அவங்க தான் வந்து போட சொல்லுவேன். பர்ஃபெக்டாக போட்டு கொடுப்பாங்க. நான் போட்டால் கூட ஏனோ தானோன்னு போட்டு குடிச்சுப்பேன். டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். பச்சை மிளகாவுக்கு பதிலாக காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருந்தேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தம்பி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். லஞ்ச் எதுவும் பேக் பண்ணி கொடுக்கல. அதுக்கப்புறமா தான் போய் கொடுத்துட்டு வந்தேன். அவனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பொட்டேட்டோ எக் ரைஸ் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நார்மலாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஃப்ரை பண்ணிவிட்டு சாதம் போட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு கிளறி கொடுத்தோன்னா ரெடி ஆயிடும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சைட் டிஷ்க்கு கொஞ்சமாக வடகம் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு நட்ஸ் பூர்ணு கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். அது கூடவே மாதுளம்பழம் மூங் தால் வச்சு பேக் பண்ணியாச்சு. மதியம் லஞ்சுக்கு எனக்கு மட்டும் கொஞ்சமாக கருவாட்டு குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். தம்பியோட லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா 12:30 தான். 3 மணிக்கு தான் ஸ்நாக்ஸுமே சாப்பிடுவாங்க. பொறுமையாக மதியமே ரெடி பண்ணி கொடுக்கலாம். பட் காலையிலே கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் வேலை இருக்கிற மாதிரியே கொஞ்சம் பிஸியாகவே போச்சு.